கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை ஒட்டி சென்னை பெரியமேட்டில் நேரு விளையாட்டரங்கின் வாயிலில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் லட்சணையான தம்பி சிலை திறப்பதற்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கேலோ இந்தியாவினுடைய விளையாட்டுப் போட்டிகள், தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தின் 4 நகரங்களில் நடைபெற இருக்கிறது. அதற்கான துவக்க விழா நாளை சென்னை பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. நேரு வெளி விளையாட்டு அரங்கிற்குரிய அந்த பகுதியில் தான் நாளை பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழா நடைபெறுகிறது. அதனுடைய அந்த முகப்பு வாயில் என்பது தங்கப்பதக்கம், வெண்கலம், வெள்ளி ஆகிய இந்த 3 பதக்கங்களினுடைய வடிவமைப்பை கொண்டு ஒரு வளைவு போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியினுடைய சின்னமாக இலச்சினையாக அறிவிக்கப்பட்டிருந்த மாஸ்கட், அதாவது குதிரையினுடைய சின்னம், தம்பி என்று பெயர் கொண்ட அந்த சின்னம் என்பதனுடைய சிலை அங்கே அந்த வளாகத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. நாளை அந்த நிகழ்ச்சியானது துவங்குவதற்கு முன்பாக தம்பி சிலை திறக்கப்படும் எனவும் அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைவருக்கும் சகோதரத்துவத்தை ஊக்குவிக்கும் விதத்திலும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் அந்த தம்பி சிலை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவக்க வைக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பிரதமர் வருவதன் காரணமாக நேரு விளையாட்டு அரங்கம் மற்றும் நேரு விளையாட்டு அரங்கம் ஆகிய பகுதிகளில் அதிக அளவிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் செயற்கை இலை ஓடுதளம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நேரு விளையாட்டு அரங்கம் முழுவதுமாகவே புனரமைப்பு பணிகளும் நடைபெற்று கலை நிகழ்ச்சிகளுக்கான அந்த ஒத்திகைகளும் தற்போது நடைபெற்று வருகிறது.